வணக்கம். டிஎஸ்ஜிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், ஓகே இன்ஃபர்மேஷன், யூஎஸ்ஏ டிஸ்கஷன். அதாவது ஒரு ராஜாவாக நான் சொல்கிறது தெளிவாக நிதானமாக பொறுமையாக கேட்டுக்குங்க. எர்த் அப்படின்றது வாழ்வதற்கான சம உரிமை மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, அதனால் பைபிள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஒரு தரப்பினரை மட்டுப்படுத்துறதும் ஒரு தரப்பினரை உயர்வாகவும் நினைக்கிறதுன்றது சரி கிடையாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு ஆத்மநிலை புரிதலுக்காக நீங்கள் மையப்பாடாக பைபிளை பயன்படுத்துகிறீங்க. ஓகே, தேவ ஒளியாக இருந்தவங்க கீழே தள்ளப்பட்டாங்க, அதனால் அவங்க மட்டுப்படுத்தப்படணும். தள்ளப்படாதவங்க உயர்வானவங்க, அவங்கள தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது யதார்த்த ரீதியாக ஒரு சரியான கூற்று அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சாலுமே அது சரி கிடையாது. ஓகே, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தடுமாற்றம் அப்படின்றது நிகழலாம். ஆனால் அதுக்கப்புறம் நிறையா நல்ல மாற்றம் நிகழ்ந்திருக்கு. ஓகே, அதனால் கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்மையான நிலை தான். ஓகே, அதுக்கப்புறமும் ஆண்டவரானவர் அவ்வளோ கொடூரமானவரெலாம் கிடையாது. அவங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க, எங்களுக்கு போதுமானது, நாங்கள் இங்கேயே நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க தனி விருப்பம் அப்படின்னு அவரும் சொல்லிட்டார். ஓகே, அதனால் சரி, ஒரு உலகம் மட்டுமா இருக்குது, பல உலகம் இருக்குது, பல யூனிவர்ஸ் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் நிர்வகிச்சிக்கிங்க அப்படின்ற மாதிரி உரிமை. ஓகே, அதுலேயுமே கூட ஒரு நியாயமாக சரி தவறு, நன்று தீது அப்படின்ற மாதிரி நிலையிலலாம் நிறையா பகுத்தறிவான பண்பு நிலையெல்லாம் இருக்குது. ஓகே, அதனால் சேவாதார கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அனாவசியமாக அப்ராட் கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகக்கூடாது. அதாவது துன்புறுத்தக்கூடாது, சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடாது, இலக்காரமாக நினைக்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா ஒரு நல்ல தலைவர் எல்லாரையுமே ஒரு அரவணைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார். இப்போ நம்ம ஒரு மூவி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய லாங்குவேஜில் இருக்கக்கூடிய மூவிஸ் எல்லாமே பார்க்கணும். அப்போ தான் நமக்கு நிறைய விஷயம் தோதாகும். ஓகே, அதனால் ஒரு நாடு, ஒரு நிலப்பரப்பு, ஒரு விதமான மக்கள் அப்படின்ற மாதிரியான கான்செப்ட் அப்படின்றது தோதாகாது. ஓகே, அதனால் சேவாதார கண்ட்ரியை நேசிக்கணும். ஓகே, உங்களுக்கு தேவையான பெனிஃபிட்ஸு உங்களுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஆனந்த நிலையை இன்னும் தாண்டி நீங்கள் பயணிக்கணும். ஓகே, நீங்கள் ரொம்பவே அகமகிழ்வாக இருக்கிறது, வசதி வாய்ப்பாக இருக்கிறது, ஓரளவு எல்லாமே சரியாக இருக்கிறது, அது மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது, இன்னும் அடுத்தடுத்த படிநிலை இருக்குது. ஓகே, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் பயிற்சி செய்யணும். ஓகே, உதாரணமாக இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த சில கட்டுக்கோப்பான சில கட்டுப்பாடுகளில் ஒரு சரியான பாதையில் பயணிக்கிறதுன்றது ஒரு இயல்பான விஷயந்தான். ஆனால் சுதந்திரம் வழங்கப்பட்டதுக்கப்புறமும் ஒரு கட்டுப்பாடான ஒரு நன்பாதையில் பயணிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயந்தான். ஓகே, அதனால் நீங்கள் தான் எஜுகேஷன் லெவலில் குவாலிஃபைட் ஆகணும். இன்னும் நிறையா விஷயம் படிக்கணும், நிறையா ரிசர்ச் செய்யணும், நிறையா மெடிடேஷன் செய்யணும், நிறையா நன்விதத்தில் நீங்கள் தான் பயணிக்கணும். ஓகே, அதனால் சேவாதார கண்ட்ரியை பார்த்து பொறாமப்படக்கூடாது, போட்டி போடக்கூடாது. ஓகே, இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பானது வல்லரசு நாடு அப்படின்ற மாதிரி நிலையில் இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். நீங்களாம் ஆல்ரெடி வல்லரசு நாடு, இங்கே இனிமேல் தான் படிப்படியாக தான் பார்க்கணும். ஓகே, அதனால் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இந்த யூரோப்லேருந்து யூகேலேருந்து நிறையா பேர் இந்த கிழக்கத்திய பகுதியை ஆட்சி செஞ்சு கொடுமைப்படுத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, இனிமேலாவது சுதந்திரமான ஒரு வாழ்வியலுக்கு உங்களுக்கு ஒரு சுதந்திரம் வழங்கணும். ஓகே, இதுக்கப்புறமும் உளவியல் ரீதியாகவும் ஏதோ நிலையிலையும் துன்புறுத்தல்ன்றது சரி கிடையாது. ஓகே,
நீங்கள் தோது பார்த்துக்குங்க. ஓகே, இங்கே ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வந்துட்டு வேளாண்மை செய்யுங்க. உங்களுக்கு தேவையான பயிர் வகைகளை நீங்களே நடுங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்களே ரெடி செஞ்சுக்கங்க. அதே மாதிரி தான் சேவாதார நிலையை பொறுத்த வரைக்கும் அப்ராட் கண்ட்ரிஸ் எதிர்பார்க்கறனால தான் மட்டமாக நினைக்கிறாங்க. அதனால் தற்சார்பு வாழ்க்கையில் சுயசார்பு வாழ்வியல் தகவமைப்பியல் அப்படின்ற ஒரு நிலையில் இங்கே தேவையான வசதி இங்கேயே நம்ம தயார் செய்யணும். ஓகே, அப்போ தான் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்வியல் பொருளாதாரன்றது உறுதி செய்யப்படும். ஓகே, அதனால் அப்ராட் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நான் தோது பார்ப்பேன். ஒரு நாள் சேவாதார் கண்ட்ரி, ஒரு நாள் அப்ராட் கண்ட்ரிஸ். ஓகே, அதுவும் தேவை எங்கே அதிகமாக இருக்கோ, எங்கே எனக்கு பயனாக இருக்குது, எனக்கு எங்கே லாபம் இருக்குது அப்படின்றத பொறுத்த நான் தோது பார்ப்பேன். ஓகே, அதனால் எக்காரணத்தை கொண்டும் சேவாதார் கண்ட்ரியை வந்துட்டு இளக்காரமாக நினைக்கக்கூடாது. ஓகே, லாஸ்ட் டைமே ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலு. ஓகே, ஜனவரி மந்தில் ஒரு 6 நாள், ஒரு வாரம் லீவு பொங்கலுக்கு. அந்த ஒரு வாரம் வந்துட்டு ரொம்பவே அப்படியே சேவாதார் கண்ட்ரி எல்லாமே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சதுன்னு ஒரு பயங்கரமான துன்புறுத்தல். ஓகே, நான் அப்போலேருந்தே நினச்சிட்டு இருந்தேன் இந்த விஷயத்த சொல்லணும். ஆனால் இப்போ தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. ஓகே, அதனால் சேவாதார் கண்ட்ரியை பொறுத்த வரைக்குமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்பவே எல்லாமே ஒரு தோதான நிலையில் இருக்கிறப்ப அடுத்த நாள் வந்து துன்புறுத்துகிறாங்க. அது யார் துன்புறுத்துறாங்கன்னா அப்ராட் கண்ட்ரிஸ் தான் துன்புறுத்துகிறாங்க. அடடா, இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களே, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் தாறுமாறாக மாற்றிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, உங்கள் நாடு வேறு, இவங்க நாடு வேறு. நீங்கள் அனாவசியமாக இந்த நாட்டில் இன்வால்வ் ஆகுறீங்க. ஓகே, மற்றபடி நீங்கள் டூரிஸ்ட்டாக வரலாம், இங்கே வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பொறாமைப்படுறீங்க. அது வந்து சரி கிடையாது. ஓகே, உங்களுக்கு எல்லா வசதியுமே இருக்குது, ஆனால் வாழத் தெரில. இங்கே வந்துட்டு வாழத் தெரியும், ஆனால் எந்த வசதியுமே கிடையாது. ஓகே, அதனால் போட்டி போடுறது, பொறாமைப்படுறதை நிறுத்திட்டு அவங்கவுங்க கண்ட்ரியை அவங்கவுங்க டெவலப் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஓகே, இப்போ நான் யூஎஸ்ஏ தோது பார்க்குறேன்னா ஏதாவது ரிசர்ச் பண்ணிங்களா, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னா பரவாயில்ல, ஏதோ கேஷ் கொடுத்தீங்களா பரவாயில்ல. இங்கேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு இங்கேயே துன்புறுத்துறன்றது சரி கிடையாது. எஜுகேஷன் சிஸ்டமே ரொம்ப ராங்காக இருக்குது. ஓகே, கொத்தடிமை மாதிரி வேலையும் வாங்கிக்கிறாங்க, அதுக்கப்புறம் லாபத்தையும் எடுத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் துன்புறுத்தவும் செய்கிறாங்க. அது சரியான முறையே கிடையாது. மனிதாபிமானத்துக்கு ஒரு எதிரான ஒரு செயல்முறை, மனிதநேயத்துக்கே ஒரு எதிரான செயல்முறை. ஓகே, அப்படிலாம் செயல்படுத்தக்கூடாது. ஓகே, அதனால் ஓரளவு இந்த அப்ராட் கண்ட்ரிஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையுமே சேவாதார் கண்ட்ரியில் கொஞ்சம் மாற்றணும். எஜுகேஷன் சிஸ்டத்துலேருந்து நிறையா விஷயம் மாற்றி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யணும். ஓகே, இப்போ நான் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே டாம் குரூஸ் உங்களுக்கு தான். ஏன்னா அப்ராட் கண்ட்ரிஸில் நான் ஒரு வார்த்தை சொன்னால் அதை உடனே அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அது நல்ல விஷயந்தான், பாராட்டு தான். ஓகே, ஆனாலும் சில விதிமுறை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்கிறதுனா, அந்த மேனுவல் புக் அப்படிம்பாங்க. ஓகே, நிறையா புக்ஸ் படித்து என்ன ஏதுன்னு எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டைம் டெபாசிட் கேஷ் தான் கொடுப்பேன், வருஷத்துக்கு ஒரு டைம். அதை வச்சு நீங்கள் தோது பார்த்துக்கணும். ஓகே, மற்றபடி பிரயோஜனமாக ஏதாவது நீங்கள் செயல்படணும். ஓகே, பொறாமப்படுறதுனாலே போட்டி போடுறதுனாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஓகே, அதனால் இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இந்த சேவாதார் கண்ட்ரியை துன்புறுத்தக்கூடாது. நானே இப்போ தான் படிப்படி எல்லாத்தையும் தோதாக அமைச்சிட்ருக்கேன். ஓகே, மறுபடியும் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்துட்டு உறுதுணையாக வந்துட்டு எல்லாத்தையும் ஓரளவு தோது பார்க்கணும். சரிங்க, உங்கள் நாட்டில் இந்த வசதி இருந்தால் பரவாயில்லைங்க, இந்த வசதி ஏற்படுத்திங்க, ஏதாவது புது ஐடியா சொல்லணும். நிறையா விதத்தில் உங்களோட ஆதரவு தேவைப்படுது. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தேவையான வசதியை என்னால் தோது செஞ்சு தரதுன்றது தோதாகும். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலை, கஷ்டம், வேதனை அப்படிலாம் எதுவுமே புரியாது. எங்கே டெபாசிட் கேஷ், எங்கே மூவி, எங்கே என்ன தோது, அப்படி தான் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எங்கள் வாழ்வியலுக்கே போராட்டமாக இருக்குது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே தோது பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேவையானதை நான் தோது பார்க்கன்றது தான் தோதாகும். ஓகே, அதனால் நான் பேசுகிறது 2-3 டைம் கூட கேளுங்க, மொழிபெயர்த்து கேளுங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஓகே, அதனால் சேவாதார் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தோதாகிறப்ப நான் வேலை செய்கிறதுன்றது சரி.